நல்லா பாருங்க, செவ்வாய் சனி இணைஞ்சிருந்து பிரிஞ்சிருச்சு. இப்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா அழகா செவ்வாய் சொந்த வீட்டுல வந்து உட்காந்துருக்காரு. விற்க முடியாத வீடு இடம் வித்து போகும். இதை எழுதிய வச்சுக்க. செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்ததுனால அந்த பலனை சொல்றேன் நான், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல உங்களுக்கு மறைஞ்சாரு. என்ன பண்ணிருக்கிறோம் உங்களுக்கே தெரியும். பயங்கரமான ஒரு பண பிரச்சனை, பயங்கரமான குடும்ப பிரச்சனை, ஒரு பயங்கரமான நண்பர்கள் பிரச்சனை, பயங்கரமான ஒரு மக்கள் தொடர்புல ஒரு சிக்கல். ஆனா நீங்க பழகி பாருங்க, இவங்க ரொம்ப ஒரு அன்பு செலுத்தக்கூடிய உங்களை நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம். எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை தான் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. மேசத்திட்ட மட்டும் நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. செவ்வாய் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்லா பாருங்க, பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை கொடுக்க போறாரு. நல்லா பாருங்க, திருமணம் ஏதாச்சும் உங்க மேல கேஸ் வழக்கு இருந்தா அந்த கேஸ் வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. இது எழுதியே வச்சு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படி வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும். யாருக்கு? அம்மன் அருள் டிவில. உங்க லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு தேர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் அது. ஏன்னா அந்த வைகாசி மாசத்துலதான் ரொம்ப விசேஷம் எடுத்தா வைகாசி விசாகம். எல்லாம் பாத்தீங்க, முருகபெருமானுக்கு வைகாசி விசாகங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள். வைகாசி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மூர்த்தமே வருது. எல்லாம் பாருங்க, வைகாசி மாசம் 15ஆம் தேதி அக்னி, அதாவது அக்னி சொல்லுவாங்கல்ல, அது நிவர்த்தி ஆகுது. அக்னி வெயில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நாள். நான் சொன்ன டேட் தான் வைகாசி 15ஆம் தேதி. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. எப்படி? வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல திருமணங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. எப்ப? வைகாசி மாசம் 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இது தேய்பிறை முகூர்த்தமாக இருக்கு. இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். பொதுவா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து மாத பலன், ஆங்கில மாதம், தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் அந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நல்ல ஒரு திறமையான குணம். எப்படி? இதுலயுமே திறமையான குணம். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை ஒப்படைக்கணும், அந்த வேலையை எப்படி கொண்டு போகணும், எப்படி பேசணும், அதை எப்படி சாதிக்கணும் சொல்லி பயங்கரமாக ஒரு அறிவான குணம், திறமையான குணம் மேசத்துட்டு அதிகமா இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசம் மட்டும் தான் படுவாங்க. ஆனா நீங்க பழகி பாருங்க, இவங்க ரொம்ப ஒரு அன்பு செலுத்தக்கூடிய குணம் உங்களை நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம். எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை தான் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. மேசத்திட்ட மட்டும் நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. ஒரு விஷயம் நினைச்சு அந்த விஷயத்த முடிக்கணும், அதை எப்படி கொண்டு போகணும்னா உங்களோட சிந்தனை அதிகமா இருக்கும். லட்சியத்தை நோக்கி ஏறி ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி, தன்னம்பிக்கை விடாத ராசி, நீதியான ராசி, நேர்மையான ராசி. இதாங்க மேசம். அப்படிப்பட்ட மேச ராசி என்பது வரக்கூடிய இந்த வைகாசி மாத பலன். நம்ம சித்திரை மாசத்துல எந்த காரியம் பண்ண மாட்டோம். வைகாசி மாசம் வந்தாதான் நல்லது பண்ணுவோம். அம்மன் அருள் டிவில வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு? ஒண்ணு இல்ல, வைகாசி மாசம் எப்படி பார்த்தாலும் நம்ம 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல விஷயமே பண்ண முடியும். ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது அதுக்கான ஒரு பதிவாக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். தயவு செய்து நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் பலவீனமா இருக்கு, ஜாதக ரீதியில பார்த்துக்கிட்டு நீங்க இந்த பலன் எடுத்தால் உங்களுக்கு கரெக்டா துல்லியமா கிடைக்கும். நான் இது ஏன்னு சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்லை, நம்ம பிறக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தருமே சரி, எப்படி நம்ம பிறக்கும் போது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவுல நம்ம பிறந்திருக்கோம். கர்மான ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த காலகட்டம் வரும்போது அந்த கர்மா வேலை செய்யும். அது நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு கர்மா கண்டிப்பா வேலை செய்யும். அது ஜாதகத்துல இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இது நடக்க போகுது, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த சாமியை கும்பிட்டா இந்த வழிபாடு சரியாகும், இந்த பரிகாரம், இந்த உணவு சாப்பிட்டா இந்த கிரகத்துடைய பாதிப்பை குறைக்கலாம், இப்படிப்பட்டவங்களுக்கு உணவு தானம் கொடுத்தா இந்த பரிகாரத்தை சரி பண்ணலாம். எதை வச்சு? ஜாதகத்தை வச்சு நம்ம கரெக்டா அக்யூரேட்டா சொல்லலாம். உங்களுக்கு அதுல பார்க்கணும், இந்த வருஷத்துல இந்த மாசத்துல எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல நீங்க செக் பண்ணணும். எப்படி? உங்க பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு.
அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம், அம்மன் அருள் டிவியில ஒரு பொது பலனா கொண்டு போங்க. சில பேர் என்ன சொல்றீங்க தெரியுமா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் என் ஜாதக, அதாவது நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே என் ஜாதகத்துக்கு சொல்றாப்புல இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உங்க ஜாதகத்துல திசாபுத்தியை வச்சுதான் நம்ம கரெக்டா சொல்ல முடியும். அந்த கிரகம் சுத்தி வர கோச்சார கிரகத்தை நம்ம பார்க்கணும். நீங்க பிறக்கும்போது அந்த கிரகத்தை பார்க்கணும். இப்ப சுத்தி வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு அந்த ஜாதகரியில சப்போர்ட் பண்ணுதா எல்லாம் பாருங்க. ஜாதகரியில இப்ப சுத்தி வரக்கூடிய கிரகம் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். சில பேர் பாருங்க பிறந்தல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணல கொடுத்து பார்ப்பாங்க, என்ன வாழ்க்கையில எதுவுமே வெற்றி இல்லைங்க. அப்ப ஜாதகத்துல ஏதோ ஒரு கர்மா இருக்குது, இதை யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனாலதான் பொதுப்பலம் எல்லா வீடியோலும் கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்ப்போம் பாருங்க, இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு பார்ப்போம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே செவ்வாய் வந்துட்டாரு. 2ஆம் இடத்துல சூரியன், புதன். 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன். 5ஆம் பாவத்துல கேது பகவான். 11ஆம் இடத்துல ராகு பகவான். 12ஆம் இடத்துல சனி பகவான். நல்லா பாருங்க, செவ்வாய் சனி இணைஞ்சிருந்து பிரிஞ்சிருச்சு. இப்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா அழகா செவ்வாய் சொந்த வீட்டுல வந்து உட்காந்துருக்காரு. எப்படி சொந்த வீட்டுல உட்காந்துருக்கல. இதுல ஒண்ணு இல்ல, 2 கிரகம் மட்டும் மாறுது. எப்படி 2 கிரகம் மட்டும் தான் மாறுது. புதன் பகவான் வந்து சொந்த வீட்டுக்கு போப்பாரு. எப்ப தெரியுமா போப்பாரு, கரெக்டா பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி. எப்படி வைகாசி, நான் சொல்ல தமிழ் மாசத்துக்கு மட்டும் எடுத்துங்க, வைகாசி 15ஆம் தேதி சொந்த வீட்டுல புதன். அடுத்து 25ஆம் தேதி கடகத்துல சுக்கிரன். இதுதான் கிரகத்தோட அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல உங்களுக்கு மறைஞ்சாரு. என்ன பண்ணிருக்கிறோம் உங்களுக்கே தெரியும். பயங்கரமான ஒரு பண பிரச்சனை, பயங்கரமான குடும்ப பிரச்சனை, பயங்கரமான நண்பர்கள் பிரச்சனை, பயங்கரமான ஒரு மக்கள் தொடர்புல ஒரு சிக்கல். எடுத்த காரியம் சரியா சித்தி ஆகல, நிறைய தடங்கள் வருது. எதாலும் தடங்களா வருது. 12ஆம் வருது விரையும். நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல விரையம் பண்ண போறீங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லல, நான் சொன்னேன் பாத்தீங்களா, யாருடைய ஜாதகத்துல பிறந்தது கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக இந்த பதிவு. எனக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, கண்டிப்பாக உங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், ஒரு குழப்பம், தடுமாற்றம், இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம மேச ராசியை நம்ம ஆக கண்டிப்பா சொல்லலாம். இருக்கு ஏதோ ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், வாழ்க்கையில தடை தாமதம், இது மாதிரி நிறைய விஷயம் நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். மருத்துவமனைக்கு போனேன். எப்படி மருத்துவமனைக்கு போனேன், பேச்சால பிரச்சனை. எப்படி பேச்சால பிரச்சனை, பேச்சால சண்டை வருது. குடும்பத்துல, குலகத்துல, குலதெய்வ கோயில்ல உள்ள பூர்வீக சொத்துலையும் ஒரு கலகம், ஒரு தடுமாற்றம் இருக்கு. மனைவி கிட்டையும் சரி, கணவன்கிட்ட சரி ஒரு மன நிம்மதி இல்லை. நல்ல வேலை பார்த்தா அந்த வேலை உத்தியத்துல பொருளாதார மேலதிகாரிட்ட நிறைய சங்கடங்கள், சண்டைகள், பம்புகள், பிரச்சனைகள். ஏன்னா சனியோட சேர்ந்திருக்காரு. சனிபாவோட சேர்ந்து உங்களுக்கு நிறைய சனி போறதுனால பெருங்கொண்ட பணம், இன்கம், லாபம், பொருளாதாரம், மூத்த சகோதர உறவு, அடுத்து உங்களுடைய மாமனார் மாமியா உறவு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி எல்லாமே போய் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போய் இருந்துச்சு. இந்த செவ்வாய் சனியை தொடும்போது இதுக்கான ஒரு பலனை பார்த்துருப்பீங்க. காலு வலி, பல்லு வலி. நீங்க எடுத்து கேட்டுக்குங்க, கண்டிப்பா மேசராசி ஏதாச்சும் ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க, மேசராசிக்காரன். இப்ப நான் ஓப்பனா சொல்ல போனா முதல் பலனை சொல்றேன், ஒரு நல்ல காரியம் நடக்குது. செவ்வாய் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்லா பாருங்க, பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை கொடுக்க போறாரு. நல்லா பாருங்க, திருமணம் ஏதாச்சும் உங்க மேல கேஸ் வழக்கு இருந்தா அந்த கேஸ் வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. உங்க மேல வழக்கு இருக்குப்பா, ஏதோ ஒரு வழக்கு, தொழிலோ இல்ல வேலை, ஏதோ ஒரு மேல ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரமாக இப்ப இந்த மேசராசி செம்மையா, சூப்பரா, பர்ஃபெக்டா, பரிபூர்ணமா இருக்கு. இதுதான் இந்த வைகாசி மாசம் முதல் பலன் சொல்றேன். வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. ஏன் வீடு, வண்டி, வாகனம் வாங்க முடியும் நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? செவ்வாய் எப்படி பார்த்தாலும் அஸ்வினியில போறாரு, அடுத்து பரணியில போயிடுவாரு. எப்படி பரணிங்கிறது சுக்குர சாரத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு விசாரத்துல போகும்போது ஒண்ணு மனைவி பேர்ல வீட இடத்த வாங்க, இல்ல கணவன் பேர்ல இடத்த வாங்க. உங்க ஜாதகத்துல அதுக்கான திசாபத்தி இருந்தா இப்ப இந்த நேரத்துல நல்ல காரியம் வீடு இட பூமியில கிடைக்கும். அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்து உங்க பக்கம் கேஸ்ல தீர்ப்பு உங்க பக்கம் எழுதிடுவாங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. விற்க முடியாத வீடு இடம் வித்து போகும். இது எழுதியே வச்சுக்கோங்க. செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்ததுனால அந்த பலனை சொல்றேன் நான், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். எப்படி செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, அதனால இந்த யோகம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, சொந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், கண்டிப்பா மாறுவீங்க. ஆனா நிரந்தரமான வேலையில இப்ப உட்காருவீங்க. நீங்க எழுதிய வச்சுக்கோங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம், நான் சொல்றது வைகாசி 15ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சியில வெற்றியில இந்த புதன் போய் உட்காருவாரு.
அப்ப வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ஸ்டெடியா உட்கார்ந்து என்னால ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்க வரும். கண்டிப்பா நீங்க தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. ஏன்னா வேலை உத்தியோகத்துல கடன், தாய் மாமா உறவு, சகோதர உறவு, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, மேல் அதிகாரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் 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 இருக்கும். ஆனா இப்ப இருக்காது. நான் ஏன் இருக்காதுன்னு சொன்னா, இந்த வைகாசி மாசம் இப்படிப்பட்ட ஒரு யோகம் உங்களுக்கு வேலை செய்யுது. எப்ப 15ஆம் தேதிக்கு அப்புறம் இதை எழுதி வச்சுக்கணும். ஏன்னா நல்ல டைம் வேலை செய்ய முடியும். உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கணும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. நீங்க எது சம்பந்தமா படிச்சாலும் சரி, நீங்க ரிசல்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு நிறைய சூப்பரான ரிசல்ட், அதிகம் பேர் மதிப்பெண் வாங்குறது இந்த மேசராசியா இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? 2ஆம் இடத்துல யாரு? சூரியன். வாக்குஸ்தல சூரியன். புதன் ஆட்சி பலம். எப்ப ரிசல்ட் வரும்பொழுது இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. எந்த ஒரு தடங்கள் இல்லாம இந்த வைகாசி மாசம் இப்படிப்பட்ட யோகம் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு பாருங்க இந்த எதிரி வழக்குல ஜெயிக்கக்கூடிய யோகங்கள், நிறைய பேருக்கு பாருங்க கமிஷன் வியாபாரம், போலீஸ் வேலை பார்ப்பீங்க, அடுத்து கட்டிடத்துறையில நிறைய இருப்பீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், கட்டிடத்துறை, போலீஸ் வேலை, அடுத்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் வேலை, வண்டி வாகனம், ரியல் எஸ்டேட் நிறைய பேர் இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பயணங்கள் மூலமாக எந்த வருமானம் இருக்கும் அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம், அடுத்து ரெடிமேட் சார்ந்த துறை நல்லா பாருங்க. நல்லா ரெடிமேட் சார்ந்த துறை, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா ஒரு யோகமான நிலமா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகம். சனி பகவான் விட்டு செவ்வாய் வந்துட்டார். செவ்வாய் போறது 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல. லாட்ரி யோகத்துக்கு 5ஆம் இடம் வேணும், தொடர்பு இருந்தாதான் லாட்ரி யோகம் அடிக்கும். அதனால லாட்ரி யோகத்தை எடுங்க. எப்ப தெரியுமா? நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாசம் 14, 15 எடுத்து பாருங்க. கண்டிப்பா அந்த யோகம் வேலை செய்யும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா இந்த வைகாசி மாசம் செம்மையான யோகம் இருக்கு. விட்டுற வேண்டாம். கணமனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண பேச்சு பேச சொல்லுங்க நல்லா. ஆனா வீட்டுல ஏதோ ஒரு நல்ல காரியம் இந்த வைகாசி மாசத்துல கண்டிப்பா உங்க குடும்பத்துல நடக்கும். அதை எழுதிய வச்சுக்கோங்க. கெட்டது நடக்காது. நான் கெட்டது சொல்ல மாட்டேன். கெட்டதுக்கான நேரம் உங்களுக்கு கிடையாது. எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. அம்மன் டிவி. இப்ப நட்சத்திர பார்ப்போமா? அஸ்வினில பிறந்தவங்க நீங்க கவலையே படாதீங்க. அஸ்வினில பிறந்தவங்க கவலையே வேண்டாம். ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் இப்ப நடக்கும் இந்த வைகாசிக்குள்ள. நீங்க உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? திருமணத்துல தடங்கள் நீங்கணுமா? எல்லாமே இந்த வைகாசி மாசத்துல பரிபூர்ணமாக உங்களுக்கு கெட்டதே நடக்காது. ஏன்னா எப்போதுமே பயங்கரமான ஷார்ப்பான மைண்ட் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. நீங்க எது வந்தாலும் கவலைப்படாம தைரியமா இறங்குங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா மாறும். ஆசைப்பட்ட விஷயம் அடைவீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா அமைச்சு விடுறேன். அடுத்து பரணி நட்சத்திரம். பயங்கரமான திறமையான குணம் இருக்குங்கிறாங்க. நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், எந்த வேலையும் ஒரு ஆசைப்பட்டு பிரியப்பட்டு கரெக்டா செய்வாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பரணி பிறந்தவர்கள். இவங்களுக்கு எல்லாமே இப்ப ஜெயம்தான். குரு சுக்கரன் நினைவு நல்லா பாருங்க. உங்க ஜாதகத்துல குரு சுக்கரன் எப்படி இருக்கு மட்டும் பாத்துக்கோங்க. உங்க நட்சத்திர அதிபதி சுக்கரன் குரு இணைகிறாங்க. 3ஆம் இடத்துல போகும்போது ஏதோ ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த தோல்வியில முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப வெற்றியை கொடுக்கும். அது படிப்பா, கல்வியா, அடுத்து தொழிலா, வேலையா, கடன் எதிரி இருக்காது, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா மாறும். செய்தி மூலமாக, அதாவது எழுத்து மூலமாக, கடிதம் மூலமாக ஒரு நல்ல விஷயம் தேடி வரும். இது வைகாசியில உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி, வருமானத்தை பத்தி, இன்கம் பத்தி தான் சிந்திச்சுட்டே இருப்பீங்க. கவலையே படாதீங்க. வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா பரிபூர்ணமா உங்களுக்கு நல்லா இருக்கும். பாத்துங்க, கெட்டது நடக்காது. யாரு? கார்த்திகை சொல்றேன். இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயம் மாத்திக்கணும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய வைகாசி மாத பலன் மேசராசியை பொறுத்த எது வந்தாலும் தடங்களை தாண்டி ஜெயிக்கக்கூடிய மாதமாக சூப்பரான ஒரு மாதமாகவே அமையும்.